நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக்க. நாளைக்கு சரியா நம்மளுக்கு இந்த நாளை முடிக்க, இந்த வருடத்தை கடந்து புதிய வருடத்துக்குள்ளே போக கர்த்தர் நம்மோடு கூட இடப்பட போறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, புதிய வருஷத்துக்குள்ள போற நமக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திங்க, நாளைக்கு என்ன பண்ண போறேன், உங்களுக்கு என்ன பண்ண போறேன், அற்புதங்களை செய்ய போகிறேன். அதனால இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஏன் பரிசுத்தப்படுத்திக்கணும், ஏன் சுத்திகரித்துக் கொள்ளணும்? ஒருவேளை அடுத்த வருஷத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாமல் நம்ம இருக்கலாம், அல்லது அடுத்த வருஷத்துல சில ஆசீர்வாதங்களை சூழ்ந்தரிப்பதற்கு அதுக்கேற்ற தகுதி கிருபை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம பாவம் நமக்கு தடை செய்யலாம், நம்ம பேச்சு நமக்கு தடை செய்யலாம், நம்முடைய சூழ்நிலை நம்மளுக்கு தடை செய்யலாம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களை தகுதிப்படுத்திக்கொள்ள, உங்களை சுத்திகரித்துக் கொடுங்கன்னு சொல்றாரு. இதே யோசுவா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 13:7-13 எழுந்து நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு. ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பண்ணுங்கள், இஸ்ரவேலரே, சாபத்தீடானது இருக்கிறது. எனக்கு இருக்குதான், சாபத்தீடானது உங்க நடுவில் இருக்குது. அந்த சாபத்தீடானதை விளக்கினாதான் எதை சுதந்திரிக்க முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்மளுக்கு இப்ப சாப்பிடுகிற ஆகாரத்தை நம்ம முன்னாடி தட்டிலையோ இலையில வைத்திருக்கிறார்கள். அதை சாப்பிடும் போது நம்மளுக்கு பிடிக்காத இருக்கிற ஒரு சாப்பாடு அதில் இருக்குமானால் நம்ம விரும்பி சாப்பிடுமா? எல்லாம் பிடித்துதான் இருந்தால் நம்மளுக்கு விரும்பி சாப்பிடுவோம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், உங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லாமல் சந்தோஷம். ஆனால் சாபத்தீடு உங்கள் நடுவில் இருக்குதுப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்க கூடாதுபடி ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை மாற்றி சுத்திகரித்துக்கோ, ஜெபித்துக்கோ, அல்லது பரிசுத்தப்படுத்திக்கோ, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த வருடத்தில் இருந்த பிரச்சனைகள், இந்த வருடத்தில் இருக்கிற காரியங்கள் அடுத்த வருடம் தொடராதையா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவோம்னால் ஒரு எல்லைக்கல் இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது இந்த எல்லை முடிகிறது, அடுத்த எல்லை ஆரம்பம் என்று இருக்கும். திரும்பி வரும்போது அதே சொல்லும், இந்த எல்லை முடிகிறது, அடுத்த எல்லை ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 2023 முடிகிறது யா துக்கம், உன் பிரச்சனை முடிகிறது, 2024 ஆரம்பம் அல்ல. அவன் சொல்லுங்க, அல்லேலூயா, தொடராது. அதனால்தான் சாபத்தீடானதை மாற்றி சுத்திகரித்துக் கொள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட அதே வார்த்தையை இங்கே சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சபையே அநேகர் தங்களை பரிசுத்தம் கொள்ளாதிருந்தார்கள். தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதிருந்தார்கள். யாருன்னா சபையில விசுவாசிகள், மூப்பர்கள், ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், யாரா இருந்தாலும் சபை குறிக்குது. சபையில இருக்கிறவங்க எல்லாரும், சபையில யாரா இருக்கிறாங்க, பாஸ்டர் இருக்கிறாரு, மூப்பர் இருக்கிறாரு, ஊழியர் இருக்கிறாரு, உடன் ஊழியர் இருக்கிறாங்க, அப்புறம் ஆலய பணியாளர் இருக்கிறாங்க, விசுவாசி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்துதான் சபை. அப்ப சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க சபையில பரிசுத்தம் இல்லாத இருக்கிறவர் சிலர் இருக்கிறார்கள், அதனால ஆசீர்வாதம் தடையாயிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தம் இல்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண, சுத்தம் இல்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் படித்துக் கொள்ள லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும்
விசாரித்தார்கள். காரியத்தை விசாரித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு கூட்டம் ஏன் தெரியுமா? உங்களை உயர்த்துவதற்கு, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய மணி ஆர்டர், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய செக்கு பரலோகத்திலிருந்து வந்து சேரணும், தடையிட்டு விடாது. இப்படிதான் திறப்பில் நின்று செபிக்கிறாரு தானியேல். அவர் செபிக்கும் போதே தடையாய் மாறிடுச்சு, வந்து சேரல. அதுக்கு உதவியா மிகாவில் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இந்த ஜெபம் இந்த ஆண்டு இறுதியிலே நம்ம ஜெபிக்கிறது நம்மளை சுத்திகரித்துக் கொள்வதற்கு, நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேகமா இது செய்தி அல்ல, இது முன்னுரையாக நான் சொன்னேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னதுன்னா, இல்லத்துல குறை இருக்குமானால் கர்த்தர் மாற்ற போகிறார். இல்லம் இல்லை என்றால் வீடு, வீட்டில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருடம் முழுவதும் கடந்து சில நாட்கள் நான் ஒரு நாள் தான் இருக்குது, அடுத்த நாள்ல நம்ம எங்க போகிறோம்? புதிய வருஷத்துக்கு போகிறோம். சில மணிகள் நேரங்கள் தான் இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இல்லத்தில் இருக்கிற குறைகளை, இல்லத்தில் உள்ள குறைகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். உள்ளத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். ஊழியத்தில் இருக்கிற குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கடைசியில் நம்ம இருக்கிறோம். நம்ம இல்லத்துல நிறைய குறை இருக்கும், உள்ளத்துல நிறைய குறை இருக்கும். பேப்பருக்கு தான் பக்கமா நம்ம எழுத முடியும், அவ்வளோ குறை உள்ளத்துல இருக்குது, அவ்வளோ குறை வீட்டில் இருக்குது. அதனால தான் இந்த செய்தி நான் கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு காரியத்தை வேகமா சொல்லி நான் கடந்து போகிறேன். உள்ளத்துல, இல்லத்துல, ஊழியத்துல, எங்க இந்த 3 விஷயத்தை நான் பதிவிடுறேன். இந்த 3 விஷயத்தில் இருக்கிற குறைகளை இந்த 2023 முடிச்சு 2024க்குள்ள நீ போறிய, இந்த குறையெல்லாம் கர்த்தர் மாற்றினா தானே உனக்கு சந்தோஷம் இருக்கும். இந்த குறையெல்லாம் சரி பண்ணாதனாலே உனக்கு மகிழ்ச்சி இருக்கும். இந்த குறையெல்லாம் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி உன்னை ஆசீர்வதித்தா தானே உனக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால தான் சொல்றாரு, இல்லத்துல, உள்ளத்துல, ஊழியத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் நிறைவாற்ற போகிறார். அல்லேலூயா. குறையுள்ள மனிதனா நீ போக வேண்டாம் சகோதரா, குறையுள்ள மனிதனா நீ போக வேண்டாம் சகோதரி, குறையெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. என்னென்ன குறை இருக்குது? வேகமா 3 விஷயத்தை மட்டும் சொல்லி நான் சொன்ன டைமுக்கு நான் முடிப்பேன். வேதம் சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தில் இருந்து உங்களுடைய குறைவெல்லாம் என்ன பண்ண போறாரா? நிறைவாக்க போறார். அல்லேலூயா. இந்த குறைவே என்ன குறை சொன்ன? இல்லத்துல, உள்ளத்துல, ஊழியத்துல, 3 விஷயத்துல இருக்கிற குறைகளை கர்த்தர் நிறைவாக்க போறார். நிறைவாக்குற ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? வாசிக்கிற வசனத்துல பிலிப்பியர் 4:19 தம்முடைய என் தேவன், என் தேவன் சொல்லுங்க, சொல்லுங்க. யார் தேவன்? என் தேவனா? அப்போ நீங்க உன் தேவன் போது, நான் என் தேவன் போது, அப்ப என்ன? எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதானே? என் தேவன் சொல்லுங்க. உரிமை. அதுல எங்க அப்பான்னு சொல்லுவாங்க, எங்க அம்மா, எங்க அண்ணன், என் அண்ணன், உங்க அண்ணன் சொல்ல மாட்டான். உங்களுக்கும் ஊடுறதுக்கும் அதுக்கும் நிறைய என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் சொல்லுவாங்க, உங்கள் என்ன பண்ணலாம்? வாய் உதடுகள் ஒட்டாதான். நாம் என்ன பண்ணுவோம்? உதடு ஒட்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பவுலடியார் சொல்றாரு, என் தேவன். உரிமையா சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. யார் குறைவு? சொல்லுங்க. யார் குறைவு? சொல்லுங்க. உங்க குறைவு. என்ன குறைவு? இல்லத்துல, உள்ளத்துல, ஊழியத்துல இருக்கிற குறைவுகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. என்ன குறைவு? இல்லத்துல, உள்ளத்துல, ஊழியத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால எடுக்கலாம். இனிமேல் தான் பக்கமே வரக்கூடாது. ரைட், கவனிங்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவாரா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ உங்க குறையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். என்ன குறைன்னு சொன்னேன்? நிறைய குறை இருக்கும். இப்ப அந்த குறைகளை கேட்கறதுக்கு நான் இல்லை. ஒரு கலெக்டர் வந்தா போதும், வீட்லயே ரெடி பண்ணி தருவாங்க. அவங்க எங்க படிக்கிறது? அப்புறம் நம்மளே சொல்லுவாங்க, அவங்க போகும்போது எந்த குளத்துல போட்டாங்க, எந்த ஏரியில் போட்டாங்க, நம்மளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறது. அப்படி அல்ல. உங்களுக்கு எவ்வளவு குறை இருக்கு இருந்தாலும் நிறைய குறைய பேசுறதுக்கு
நேரம் இல்லைனாலும் இந்த 3 குறையை மட்டும் நான் வெளிப்படுத்தி பதிவிடுறேன். என்ன பதிவு? உள்ளத்தில் இருக்கிற குறை, இல்லத்தில் இருக்கிற குறை, ஊழியத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி நிறைவாக்குறார்? மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுடைய மகிமையில கர்த்தர் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. எப்படி ஆண்டவர் யாரா இருக்கிறார்? 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுது, நிறைவானவர் வரும்போது, மைக் இப்படி காட்டாத, பாக்ஸ் காட்டாத, நிறைவானவர் வரும்போது குறையெல்லாம் ஒழிந்து போகுது. சொல்லுங்க, யார் வரப்போறாரு? 2024ஆம் ஆண்டு உங்க வீட்டுக்கு மாமா வராரோ, மச்சான் வராரோ, அக்கா வராங்களோ, சித்தப்பா வராங்களோ, பெரியப்பா வராங்களோ, அப்பா அம்மா வராங்களோ, எனக்கு தெரியாது. வீட்டுக்கு யார் வரப்போறா தெரியுமா? நிறைவானவர் வரப்போறாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா வர இருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைவானவர் வீட்டுக்கு வரப்போறாரு. ஏன் வராரு? இல்லத்தில் இருக்கிற குறையை மாற்றுவதற்கு, உள்ளத்தில் இருக்கிற குறையை மாற்றுவதற்கு, உங்க ஊழியத்தில் இருக்கிற குறையை மாற்றுவதற்கு. ஆண்டவர், நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ நம்பி இருக்கிற தெய்வம், நீ ஏற்றுக்கொண்ட தெய்வம், அவர் மேல் பற்றுதலா இருக்கிற ஆண்டவர் வீட்டுக்கு வராருமா. ஏன் தெரியுமா? குறையெல்லாம் நிறைவாக்குவதற்கு. அல்லேலூயா. ஒருவேளை தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கலாம், தகப்பன் வந்து கூட அந்த குறையை சரி பண்ணாம போயிருக்கலாம். ஒருவேளை தாய் வந்திருக்கலாம், தாய் கூட அந்த குறையை சரி பண்ணாம கேட்டுட்டு கேட்காம போயிருக்கலாம். ஒரு அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எல்லாரும் வந்திருக்கலாம். எல்லார்கிட்ட நீங்க சொல்லியிருப்பீங்க, இது வரைக்கும் அது ரிசல்ட், அதுக்கு முடிவு இல்லை, இதுவரை அதுக்கு பதில் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, 2024 வீட்டுக்குள்ள நான் வரப்போறேன். இன்னும் இந்த ஜெபம் எதுக்கு தெரியுமா? உங்களை தகுதிப்படுத்துவதற்கு. நான் வரப்போறேன்ல. ஒரு விருந்தாளி வராங்கன்னா, எங்க வீட்டுல எங்க மனைவியே சொல்லலாமே, எங்க வீட்டு சோபா இருக்கும் வெளியே, அந்த சோபால ஏதோ ஒரு பெட்ஷீட் மேல போட்டு வச்சிருப்பாங்க. யாரான ஐயாவுக்கு வராங்கன்னா, அப்பா ஜெகஜோதிகம் அது மேல, அதுக்குன்னே அது எங்க இருக்குதுன்னே தெரியல. நான் இதுலயும் கண்டுபிடிக்கல, எங்க வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு மட்டும் பார்த்தா சோபா, டேபிள் எல்லாமே மாறி பல பிரச்சனை இருக்கும். அப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து கூட ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க உட்கார்றது? ஓடுறதுமாவே. யாராவது வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடு என்ன பண்றோம்? டெக்கரேஷன் பண்ணி, அல்லது நல்ல இறகுதெல்லாம் ஒட்டகிட்டாச்சு, இல்லாத துணிகளை மாற்றி, டேபிள் எல்லாத்த மாற்றி, இதை மாற்றி, அதை மாற்றி, எல்லாத்தையும் அழகப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைக்கிறோம். அவங்க வராங்க நம்ம வீட்டுக்கு. அதை விட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, உன் டெக்கரேஷனை எதிர்பார்க்கல, உன் வீட்டு அலங்காரத்தை எதிர்பார்க்கல, உன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரையா? உன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் உன் வீட்டுக்கு வர விரும்பிட்டாரு. அவர் ரெடியா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். நீ பரிசுத்தம் வாங்கிட்டாவே அவர் உன் வீட்டுக்கு வரப்போறாரு. ஏன் வரப்போறாரு தெரியுமா? உள்ளத்துல, இல்லத்துல, ஊழியத்தில் இருக்கிற குறைகளை சரிப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. இது எந்த அரசாங்கத்தாலேயோ, எந்த அதிகாரியாலேயோ, எந்த யாராலும் செல்வாக்கு மிச்சமே, அனுபவம் மிச்சமே யாரால முடியாது. என் தேவனால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. என் ஆண்டவரே சொல்லுங்க, என் ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் வீட்டுல ஏகப்பட்ட குறை இருக்கிறதுப்பா, இந்த குறைகளை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நிறைய பேர் எனக்கு போன் பண்ணுவாங்க, போன் பண்ணி சொல்லுவாங்க, அவங்க அப்பா ஜெபிக்கணுமா, நீ சொல்றதே கேட்கணுமான்னு கேட்பேன் நான். என்னங்க ஐயா நான் சொல்றதே கேளுங்க, நாளைக்கு வீட்டுல மாட்டேன். அப்போ அவங்களுக்கு என்ன அவ்வளவு மனசுல நினைக்குது, குறை இருக்குது, சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு வழி இல்லாம யாருக்கிட்டவோ சொல்லிட்டாங்க, எங்கெங்கயோ சொல்லி பிரச்சனை தேர்ல. இப்ப ஊழியக்காரர்கிட்ட சொல்லலாம், 1 மணி நேரம் கூட என்ன பேசிக்கிறாங்க, 2 மணி நேரம் கூட பேசி இருக்கிறாங்க. இன்னும் ஜெபமில்ல, குறைகளை சொல்றாங்க. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. நான் கேட்பேன், என் மனசுல அப்படியே உள்ளத்துல ஓடி, ஐயோ எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, எவ்வளவு போராட்டம் இருக்கிறது. இவனுக்கு டேனியலால முடியாதப்பா, இந்த டேனியலால முடியாது, பரலோகத்தால முடியும் என்று தான் சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரலோகத்துக்கு தீர்வு காணணும், பரலோகத்துக்கு பதில் தரணும் என்று சொல்லுது. அப்போ பரலோகத்தின் ஆண்டவர் சொல்றாரு, நிறைவானவரா நான் வீட்டுக்கு வரேன். இல்லத்துல, உள்ளத்துல, ஊழியத்தில் இருக்கிற குறைகளை நான் நிறைவாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நிறைவாக்குவாரு. கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குகிறார். உள்ளத்தில் இருக்கிற குறைகளை அவர் நிறைவானவராக வீட்டுக்கு வந்து நிறைவான காரியங்களை, வீட்டில் இருக்கிற எல்லா குறைகளை கர்த்தர் சரிப்படுத்துவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேகமா நான் சொன்னது போல 3 விஷயம். நம்பர் 1, இல்லத்தில் இருக்கிற குறையை கர்த்தர் நிறைவாக்குவார். நம்பர் 1 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் எழுதின புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அங்க கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும், விடியற் காலத்திலே அப்பமும், இறைச்சியும், சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது.
தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ரைட். இப்போ உங்க இல்லத்துல இருக்கிற குறை ஃபேன் பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது உங்க வீட்டுல இருக்கிற மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சியா, மிக்சி ஒன்று இருந்தா நல்லா இருக்கும், அந்த குறைய நான் சொல்லல. ஃப்ரிட்ஜ் இல்லையா, வாஷிங் மிஷின் இல்லையா, அந்த குறையெல்லாம் நான் சொல்லல. இல்லத்துல பெரிய பெரிய பிரச்சனை தெரியுமா? சாப்பாடு பிரச்சனை தான். சாப்பாடு இருந்தா போதும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதிப்பேன். வீட்டில் இருக்க பெரிய பிரச்சனைங்க சாப்பாடு இல்லாத ஒரு மனுஷன் இருக்கும். ஃபேன் இல்லாமல் இருந்துடலாம், வாஷிங் மிஷின் இல்லாமல் இருந்துடலாம், ஏசி கூட இல்லாமல் என்ன பண்ணலாம் இருந்துடலாம், பூவா இல்லாமல் என்ன பண்ணுறது ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. இப்போ இல்லத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? சாப்பாடு பிரச்சனை. அப்போ தேசத்துல என்ன பஞ்சம், எல்லா இடத்துலயும் பஞ்சம். எங்கேயுமே என்ன இல்லை, பஞ்சத்துல மனிதர்கள் சாகுறார்கள், பஞ்சத்துல மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் இல்லை, ஆகாரம் இல்லாமல் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த எலியாவுக்கு சுட சுட அப்பத்தையும் இறைச்சியும் தண்ணியும் கர்த்தர் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த வருடம் முழுவதும் கடந்து வந்தீங்களே, இந்த வருடம் முழுவதும் தேவன் நமக்கு, ஆண்டவர் எப்படிப்பட்ட நல்ல தெய்வம். ஒரு நாளாவது நம்மளை பட்டினியா தேவன் விட்டாரா? எப்படியாவது நம்ம ஒரு நாள் கூட பட்டினி இல்லாம நல்ல ஆகாரத்தை அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை தேவன் கொடுத்தாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வஸ்திர துணி இல்ல, பொருள் இல்ல, இது இல்ல, அந்த குறைபாடுகளை விட இல்லத்தில் இருக்கிற குறைபாடுகள், ஆகார குறைவு, அப்ப குறைவு, சாப்பாட்டு குறைவு இல்லாமல் இந்த வருடம் முழுவதும் தேவன் நடத்தினாரே. இன்னும் புதிய வருஷத்துல அதுக்கு மேல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு மேல தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அதுக்கு மேல தேவன் உங்களை ஆசீர்வதித்து தேவன் பெருமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த எலியாவுக்கு என்ன இல்லை, அப்ப குறைவே இல்லவே இல்லை. அப்ப குறைவு ஏற்பட்டது. அந்த குறைவிலிருந்து கர்த்தர் மாற்றி நிறைவா அந்த மனுஷனை ஆசீர்வதித்து, அப்போ இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்படாம நல்ல ஏற்ற வேலைக்கு ஏற்ற நேரங்களில் நல்ல ஆகாரத்தை அவருக்கு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதே வசனத்துல அதே அதிகாரத்துல இன்னொரு அற்புதம் எலியாவுக்கு செய்தார். என்ன எலியாவுக்கு செய்தாருன்னா, சாரிபாத் ஊருக்கு திரும்ப ஷிஃப்ட் பண்றாரு. இங்க இருந்து எப்பா இந்த ஆத்துல இருக்காத, திரும்ப அங்க போ, நான் உன்னை அங்கேயும் நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்லி சாரிபாத் ஊர்ல விதவைக்கு வீட்டுக்கு அனுப்புறாரு. விதவை வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் கர்த்தர் அந்த விதவையும் கர்த்தர் போஷித்தாரு. அந்த விதவை வீட்டுல ஒரு இல்லத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த இல்லத்துல அந்த சாரிபாத் ஊர்ல அந்த விதவைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? ஐயா, எங்கள் சாப்பாடு இல்லை, ஏன் பட்டினியா இழுத்துன்னு கை கழுவு நடந்து போகும்போது செவிட்டு கீழே விழுந்து செத்து போனோம், சாப்பிட்டு செத்து போனான்ற எண்ணத்துல இருக்கிறாங்க அவங்க இல்லத்துல. அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அப்ப குறைவு, சாப்பாடு இல்லை, பஞ்சம் எல்லா இடத்துலயும் மக்கள் செத்து இருக்கிறான், எல்லா இடத்துலயும் சாப்பாடு இல்லாம பிரச்சனை இருக்கிறது. அதனால ஒரு முடிவு எடுக்கிறார்கள். மகனே, கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, மாவுல பானையில ஒரு புடி மாவு இருக்கு, இதை பெசந்து நம்ம சாப்பிட்டு செத்து போவோம் வான்னு சொல்லி தீர்மானி இருக்கிறார்கள். ஆனா தேவன் சொல்றாரு, அவங்க இல்லத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவதற்கு பிரச்சனைக்குரிய மனிதர்கள் தான் அங்கே அனுப்புறாரு. இப்போ இவருக்கும் பிரச்சனை, இவருக்கும் பூவா இல்லை, இவருக்கும் சாப்பாடு இல்லை எலியாவுக்கு, இவரையே அங்க அனுப்புறாரு. இவரு அனுப்புறவர் போறவர் என்ன பண்ணோம், போய் ஏமா அப்படியேமா 2 பை அரிசத்து போறதுன்னு போய்க்கணும். இவரே சோத்துக்கு இல்லாம தான் போறாரு. நல்லா கவனிச்சு கொடுங்க, இவரே என்ன இல்லாத போறாரு, சாப்பாடுக்கு வழி இல்லாம தான் போறாரு. இவருக்கே வேற வழி இல்லை, இவர் அனுப்புறாரு ஆண்டவரை. இவர் அனுப்புனா அங்க போனா என்ன பண்ணோம், இவரையும் காஞ்சி போயிருக்கிறாரு. காஞ்சி போய் சாவணும் சரி வீட்டுக்கு தான் போறாரு. அப்போ என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் அந்த வசனம் சொல்லுது, எலியாவும் அந்த விதவையும் தான் மகனும் அந்த உறவினர்களும் அந்த தேசத்துல பஞ்சக்காலம் தீரும் வரை சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருடம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டீங்களா? இந்த வருடம் ஒருவேளை அப்பம் இல்லாம தண்ணி இல்லாம குறைப்பட்டதா? ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஜனமே, ஒரு நாளும் சோர்ந்து போவாதீங்க. நீதிமான் அப்பத்துள்ளைக்காக அலைந்து திரிவது என் கண்கள் கண்டதே இல்லை. போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாயாக என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு குறை, இல்லத்தில் ஒரு குறை வந்துச்சு. என்ன குறை? கல்யாணம் நடக்குது. கானான் ஒரு கல்யாணத்துல, யோவான் எழுதின புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது கானான் ஒரு கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்துல ஒரு குறைபாடு
வந்துச்சு. என்ன குறைபாடுனா திராட்சரசம் குறைபாடு வந்தது. திராட்சரசம் குறைபாடு வந்தது. அந்த வீட்டு எஜமான், கல்யாணத்துக்கு சொந்தக்காரன் அல்லது வீட்டு எஜமான் ரொம்ப வேதனைப்படுகிறான். ஓடி இயேசுடைய தாயை பார்த்து கேட்கிறாரு. இயேசுடைய தாயை பார்த்து, ஐயோ அம்மா, இப்படி திராட்சரசம் குறைபட்டு போச்சு, இன்னும் சாப்பிட வேண்டிய ஆட்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்ன பண்றது தெரியலன்னு சொல்லும் போது, அப்ப இயேசுக்கு அந்த வார்த்தை கேள்விப்படுகிறார். இயேசு அந்த வார்த்தையை கேள்விப்பட்டு இயேசு சொல்றாரு, பச்சை தண்ணீரை 6 ஜாடியில் என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள் என்று சொல்லி 6 ஜாடியில நிரப்பின தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டிலோட சில நேரத்துல நம்மளே தெரியாம தேடி ஏதோ ஒன்று தேடுவோம். நம்ம வச்சதுக்கு அப்பதான் வரும் வழியா வருங்களா, எதுக்கோ ஒன்று தேடிட்டு இருக்கோம். என் பர்ஸ்ல நானே என் பர்ஸ்ல தேடுவேன். எதுக்கு, ஒரு கார்டுக்கோ, விசிட்டிங் கார்டுக்கோ, ஏதோ போட்டோ, இது ஃபோன் நம்பருக்காக தேடிட்டு இருப்பேன். 500 கொண்டு எப்போ வச்சுன்னு எனக்கே தெரியாது. நான் நினச்சிருப்பேன் காசே இல்லைப்பா, ரொம்ப ட்ரையாக இருக்கிறேன். அது மாதிரி ஆண்டும் பார்த்துட்டுக்கிறாரு, நான் பேசுறத கத்தர் கவனிக்கிறாரு. அது மாதிரி பல நாட்கள் அந்த பர்சனல் தான் காசு நடப்பேன். காசே இல்லைன்னு இருப்பேன். 1000 ரூபாய் இருக்கும், 2000 ரூபாய் இருக்கும். ஏன் என் பர்சனல் அது பார்க்கல, அன்னைக்கு தான் கிடைக்குது. அதே போலதான் கத்தர் பாருங்க, திடீர்னு அந்த இடத்துல சாப்பிட வேண்டிய நிறைய பேர் இருக்கிறாங்க. திராட்சரசம் குறைய போயிடுச்சு. உடனே இயேசு கிட்ட வராங்க. இயேசு சொல்றாரு, இன்னும் என் வேலை வரல, இன்னும் என் வேலை வரல. அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்க. ஏன் இன்னும் என் வேலை வரல? நீ சுத்திகரிக்கணையா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கேட்ட தகுதி உனக்கு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தகுதி, கிருபை, பரிசுத்தம் இருந்தா தான் அது வந்து சேரும், இல்லைன்னா வராது. புரியுதா? முன்னாடி போறோம் சாப்பிடுவோம், பின்னாடி போறோம் இல்லை. புரியுதா? அதுதான் உண்மை. அப்போ வேதம் சொல்லுகிறது, இயேசு பச்சை தண்ணீரை நிரப்பிட்டு விட்டார்கள். பச்சை தண்ணீரை நிரப்பின பின்பு இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க. இயேசு வந்து ஏதாவது நம்மளால என்ன பண்ணிருப்போம், கேசரி போட்டு கலந்து கொடுத்துருப்போம், ஏதாவது ஒன்று கலந்து சங்கரை போட்டு ஊற்றி ஆண்டு இருப்போம். சாம்பார்ல ரசத்தை கலப்போம், சாம்பார்ல ரசத்துல சாம்பார்ல கலப்போம். லாஸ்ட்ல நான் ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறேன், பேர் சொல்லாம சொல்றேன், ஃபங்க்ஷனுக்கு போறேன். அந்த வீட்டு எஜமான அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளவர் என்னை பார்த்து சொல்றாரு, நீங்க சாப்பிடாதீங்க, டேபிள் காலி ஆகுது, என்ன மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றாரு. எல்லாரும் உட்கார வச்சு சோறு போடுறாரு. எனக்கு ஆத்திரம்னா ஆத்திரம், கோபம்னா கோபம். ஏன் என்ன மட்டும் சாப்பிடக்கூடாது, நான் மொழி வைக்கலையா, கேட்கலாமா, இல்லை போட வேண்டிய மொழியை போடாம எதுவும் போயிடலாமா என்று நான் கோபத்தில் இருக்கிறேன். அப்போ திரும்ப வந்து சொல்றாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு. திரும்ப வெயிட் பண்ணுறாரு அந்த மனுஷன். உட்கார வச்சு ஒரு ஐயா உட்கார வச்சு சோறு போடணும்ல, உட்கார ஐயா இங்கே உட்காருங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்கன்னு சொல்லணும்ல, வெயிட் பண்ணுறாரு. டேபிள் டைட்டாக இருக்குது, காலி இல்லை, அவன் அதனால தான் வெயிட் பண்ணு சொல்றாருன்னாலும் அர்த்தம் இருக்குது. உட்காரத்துக்கு சீட் இருக்கு, டேபிள் இருக்கு. அப்புறம் என்னடா வெயிட் பண்ணுறாரு, சரி சாப்பிட்டதே போயிடுவோம், சரி மொழியை எதுக்கு நம்ம கலப்போம்னு சொல்லி நைஸா அந்த இடத்துல இருந்து மூவ் பண்றேன். உடனே வர முடியாதுல்ல, கோச்சிங் போய் நினைச்சுப்பாங்கல்ல, ஒரு ஸ்டெப்பா வச்சு லைட்டா மூவ் பண்ணிட்டு வரேன். ஓடியாரு திரும்ப வந்து, ஐயா வெயிட் பண்ணி நான் போய் நிற்கிறீங்களா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணாரு. திரும்ப என்னடா விஷயம்னா, மொத்தமே காரியம், வெறும் புளி கசி ஊற்றிருக்கிறாராம். உப்பும் புளி, தாலி வந்தாலியில மிளகா போடல, எதுவுமே போடல, அதுக்கு அட்டி கும்பரை கட்டி வச்சுருக்கிறாங்க. அவர் அந்த மனுஷன் சொல்றாரு, பாவம் யூடியூப்ல பார்த்தாலும் பார்ப்பாங்க. அவர் சொல்றாரு, வெறும் உப்பு போட்டு புளி கசி ஊற்றிருக்கிறேன்யா, காலி ஆயிடுச்சு, ரசத்தாங்குது ஊத்துறேன் பாரு எப்படி சாப்பிட்டுக்கிறாங்க. ஐயா வச்ச நீயும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு உன்னை நிக்க வச்சுன்றாரு அவரு. ஆமா சொல்லுங்க. நிலையில சரியா இப்படி இருக்குது. சரி ஐயா சாப்பிடலாம், காலி ஆச்சு, சொல்லுங்க நான் போன இரு எடுத்து வச்சுக்கிறேன்ல, எல்லாரும் சொல்லுவாங்களா, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், அதில் உனக்கு சாப்பிட்டு தான் போனேன்னு என்னை வெயிட் பண்ணி வச்சு அப்புறம் அவர் எடுத்து வச்சுக்கிட்டே தான் கொடுத்தாரு. அப்போது ஒரு கல்யாணம்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பந்திக்கு போதே இல்லையா ஒரு அண்ணன் கூட வீட்டுக்கு போயிடும், பந்திக்கு போதே இல்லையா ஒரு அண்ணன் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். வீட்டுக்கு ஐயோ காலியாச்சு, மாமா சாப்பிடலாம், அம்மாங்கிற சாப்பிடலாம், இவன் சாப்பிடலாம், அம்மா சாப்பிடலாம், அந்த அம்மா கூலாக இருப்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் ஒரு அண்ணன் கூட உள்ளது இல்லை, அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு அண்ணன் கூட இருக்குது. இவர் பதினு இருப்பாரு. அப்புறம் பிபி அதிகமாகிட்டு போது அந்த அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, சார் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன், கொஞ்சம் நாள்ல அது ஒரு அண்ணன் கூட கொஞ்சம் சொல்லுவாங்க, அது ஒரு அண்ணனோட சாப்பாடு. அப்போ ஒரு கல்யாணம்னா ஒரு சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க, முக்கியமானவங்க பின்னாடி வந்து வரவங்க சாப்பிட்றது, அதுதான் இயல்பு. ஆனா இந்த மனுஷன் எடுத்து வச்ச மாதிரி சொல்லல, ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு.
இப்போ குறைப்பட்டு போச்சு, முக்கியமானவங்களாம் சாப்பிடாம இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு பதற்றத்தில் இருக்கிறாரு. அப்ப இயேசு சொல்றாரு, இன்னும் என் வேலை வரல. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. எத்தனை நேரத்துல அவருடைய வேலை வராம இந்த 2023 கடந்து போயிருக்கு தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய கிருபைகள் நம்மளுக்கு வரணும்னு இருக்க வேண்டிய நேரம் நாம் கடந்து போயிருக்கிறோம். ஏன்னா அதுக்கேற்ற பரிசுத்தம் இல்லை. ஒரு கம்பெனிக்கு போறோமே, கம்பெனி போந்த சரிப்பா அப்பா உள்ள போக மேல் செய்யணும்னு சொல்றானா, அவன் சர்டிஃபிகேட்டெல்லாம் திருப்பி பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு மேலே கீழே ஊர் பார்த்துட்டு ஹைட்டை பார்த்துட்டு இமேஜ் பார்க்குறானா, செல்லு பண்ணிருக்கிறானா, நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்கிறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கு ஃபோன் பண்ணுறான். திரும்ப பண்றானா பண்ணலான்றது அப்பாற்பட்ட விஷயம். இன்னைக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இன்னும் என் வேலை வரல. அந்த வேலைக்கு தான் நம்ம பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த வேலை வந்துச்சுன்னா அந்த பரிசுத்தம், அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவனா மாறிட்டேன். என்ன நடக்க தெரியுமா? முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மதுரமாய் இருந்தது என்று பார்த்தது போல 2023 காட்டிலும் 2023 ஆசீர்வாதமான ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? நீ காரணமா இருக்கணும். நீ பரிசுத்தமா மாறணும். உன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். நீ கர்த்தருடைய பிள்ளையா மாறணும். அவருடைய வேலை வருது, ஆனா நீ தகுதி இல்லாதவனாய், ஏற்றுக்கொள்ளாதவனாய், அதுக்கு பாத்திரவனாய் இல்லாதவனாய் போயிட்டு. அதுதான் பைபிள் வசனம் சொல்றது. நீங்க ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தால் அந்த வீடு நாகணுமா பாத்திரமா இருந்தால் நீ கூறின சமாதானம் தங்கும். இல்ல பாத்திரமா இல்லைன்னா திரும்பி போயிடுது. அதே போலதான் கர்த்தருடைய வேலை வருகிறது, நாம அதுக்கு தகுதி உள்ளவர்களா இல்லாதவளாய் மாறுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நடத்தினார். புதிய வருஷத்துல இல்லத்தில் இருக்கிற எல்லா குறைபாடுகளை கர்த்தர் மாற்றுவதற்கு நீ சுத்திகரித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ பரிசுத்தமாக இருப்பேயானால் பரிசுத்தம் உள்ள கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிடாமல் பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாக மாறும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க, தண்ணி கிட்டவே ஏசப்பை வந்த மாதிரி அந்த வசனம் எங்கேயுமே சொல்லல. தண்ணி கிட்ட வந்தாரு, தொட்டாரு, பார்த்தாரு, அப்படி எதனா பண்ணாரா? எதுவுமே பண்ண மாதிரி தண்ணிக்கிட்டே வரல. தூரமாவே கிடையாது. வராங்க, கேட்டாங்க, ஐயா திராட்சை ரசம் சரி 6 ஜாடியில் நிரப்புனாரு. 6 ஜாடி ரெடி ஆகுது. இப்போ தண்ணி நிரப்பிட்டாங்க. திரும்ப வராங்க. இவர் போய் எதனா பண்ணியிருந்தா கூட இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி நினைச்சு போயிருப்பான். அப்போ அவனுக்கு தெரியும் நான் ஊத்து தண்ணி. இப்போ திரும்ப போய் சொல்றான். சொல்லும் போது அந்த இயேசு அப்படி சொல்றாரு, கொண்டு போய் என்ன பண்ணுங்க, பந்தி விசாரிக்கிறாரு. இப்போ இவனுக்கு தெரியும் இவன் தான் தண்ணி ஊற்றணும் வேண்டும். தண்ணியை ஊற்றணுக்கிட்டே சொல்றாரு. இப்போ கவிதா ஊத்துச்சு. பக்கத்தால கூப்பிட்டு சொல்லியிருந்தா கவிதாவுக்கு மட்டும் தான் தெரியும் பஸ் தண்ணின்னு. பக்கத்தால தெரியல, இங்க ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க, எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு அண்ணன் கூட சாப்பாடு மாதிரி இது எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு நினைச்சிருக்கோம். ஊத்துனே சொல்றாரு, எத்து பந்தி விசாரின்றாரு. இப்போ பந்திக்காரன் கிட்டக்கு போகும்போது அவனுக்கு தெரியும் நான் தான் தண்ணி ஊத்துனேன், நான் தான் தண்ணி கொண்டு போய் நிரப்புனேன், என்னையே சாமி திரும்ப சொல்லிட்டாரு. என்ன பண்றது? அவருக்கு முன்னாடி நான் எதுவும் வாக்கு பேச முடியாது, கொண்டு போறேன் அப்படியே கண்ணை மூடிக்கணும். திட்ட போறான், அடிக்க போறான்னு கூட புத்திருக்கலாம். இது கற்பனை கதை, பைபிளுக்கு இதை நினைச்சுக்காதீங்க. பயந்துன்னு ஊத்திருக்கலாம். குழம்பு நல்லா திட்டுவானா? ஒருத்தன் அவன் போடுறது 500 ரூபாயோ 300 ரூபாயோ போய் அவன் தான் ஃபர்ஸ்ட்டு எழுதி செஞ்சுட்டு போவான். மத்தியில் குழம்பு நல்லா இருந்து அவன் போடுற போய் பார்த்தா அவனுக்கு சாப்பாடு பத்தாது. ஆனா அவன் வேலையை தூக்கி அடிப்பான். இப்போ இவன் பயந்துக்கணும், நடுங்குன்னு, ஐயோ தண்ணி அடிச்சது அப்படி ஊத்துன மாதிரி தெரியல. அவன் உற்சாகமா கொண்டு போய் பந்தி விசாரிக்கிறான். கூப்பிட்டு ஒருத்தன் கேட்கிறான், ஐயோ என்னயா இதுவரை எங்கேயே வச்சிருந்த? இதுவரையும் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மதுரமா இருக்குது சொன்ன யாரு தெரியுமா? 2வது ரவுண்டு வந்துடுவான். அவன் சொல்லுங்களா, அல்லேலூயா. என்ன ரவுண்டு வந்தவன்? ஏன் 2வது ரவுண்டு? ஏற்கனவே சாப்பிட்டு தெரியும் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அவன் சொல்லுங்க, நானும் ஒரு சிலரை பார்ப்பேன். நாங்கள் சாப்பிட்டேன் பசி எடுக்கிற மாதிரி இது கட்டு கட்டலான்னு. எப்போ? 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஒரு பயிற்சி இல்லை. அவங்க 6 மணிக்கு ஒரு வச்சுருப்பாங்க. கிடைக்குமோ கிடைக்காத இவ்வளோ ஜனம் வரும்போது நம்மளுக்கு இருக்குமோ இருக்காது. 6 மணிக்கு ஒரு ரவுண்டு வச்சுருப்பாங்க. இப்போ 10:30 மணிக்கு மேலே இருக்குதுன்னு நினச்சதை திரும்ப இன்னொரு ரவுண்டு வரும். அப்போ அவங்க தான் சொல்கிறாங்க, இப்போ 2வது ரவுண்டுக்கு வந்து தான் சொல்கிறாங்க, முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மதுரமாக இருந்தது. அதுக்கு காரணம் தெரியுமா? அந்த வீடு, அந்த மனிதர்கள் ஆண்டவருடைய வேலைக்கு உகந்தவர்களாக இருந்தார்.
அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு, அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு அங்க பரிசுத்தம் இருந்தது, ஒரு மனம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது. அல்லேலூயா. உன் வீட்டில் இருக்கிற குறை மாறுவதற்கு உங்களுக்குள்ள ஒரு மனம் வரணும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் வரணும். நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் வீட்டில் இருக்கிற இல்லத்தில் இருக்கிற குறைகளை சரிப்படுவதற்கு உன் வீட்டில் இருக்கிற என்ன பண்ண கீழ்ப்படிதல் வரணும். என்ன வரணும்? கீழ்ப்படிதல் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய சித்தம் அங்கே நிறைவேறாது. அடுத்தது ஒரு மனம் வரணும். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இருக்குமானால் இல்லத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மாற்றுவார். வேகமா 1. 2வது நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். 2வது என்ன? உள்ளத்தில் இருக்கிற குறை. சொல்லுங்க, உள்ளத்துல சொல்லுங்க. என் உள்ளத்துல கேட்டு போனா குறை இல்லாம இருக்கும். குறையில்லாத மனுஷன், அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, மண்டை இருக்கிற வரையும் சளி விடாது. மண்டை இருக்கிற வரையும் சளி விட வேண்டும். அப்போ மண்டைன்னு இருக்குதுன்னா சளி இருக்கும், சளின்னு இருக்குதுன்னா கொரோனா வரும். ஆமா சொல்லுங்க. சளி இருக்குதுன்னா தும்பா, ஐயோ தும்பலே வந்தால் கூட தும்பாத நாள் உண்டு. அது திரும்பி பாருங்க, அவங்க யோசித்து 2019, 20 தும்புள் வர முடியுமா? தும்புள் வந்தால் கூட திரும்ப முடியாது. ஏன்னா தூக்கி கொடு போகிறாங்க கொரோனா நம்மளன்ட்டு பயந்து பயந்து ஓடி ஓடி ஒழிச்சுட்டு இருக்கோம். ஜனம் எப்படியாப்பட்ட நோய்க்கும் வீட்டுக்காரனை சண்டை போடுவாங்க. என்னை இடுமா மாட்டேன்ற ஹாஸ்பிட்டலுக்கு, என்னை இடுமா மாட்டேன்ற ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தாங்களே. வீட்டுக்காரர் சண்டை போடுறதே இல்லை. இவன் நம்பி போனால் இவனுக்கு கொரோனா கூட நம்மளை சேர்த்துருவான், கொரோனான்னு சொல்லி நம்மளை சேர்த்துருவான். நோயே இருந்தால் இல்லைங்க, நல்லா இருக்குதுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது வரும் போவன்னு சொல்லி ஜனங்க நோயை வெளிப்படுத்தாத நாட்கள் அந்த கொரோனா காலத்தில். ஆமாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம் தானையா? அப்போ உள்ளத்துல ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது, உள்ளத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. இந்த குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவதற்கு என்ன பிரச்சனை? ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. வாசிங்க, யாக்கோபு நிருபத்துல 1 அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் ஞானத்துல குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவன் ஞானத்துல குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறது. சொல்லுங்க, யாரு? நம்ம ஆண்டவர் யாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறது. உள்ளத்துல குறை இருக்குமானால் உள்ளத்துல இருக்கிற குறைகளை சரி செய்வதற்கு, இந்த உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்வதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஞானத்திலே குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். சொல்லுங்க, ஆண்டவர் யாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். கொஞ்சம் கொடுக்கிறவர் அல்ல, மனுஷன் கிள்ளி தருவான், ஆண்டவர் சம்பூர்ணமா கொடுக்கிறவர். அமைச்சருங்களா அல்லேலூயா. அள்ளி கொடுக்கிறவன் மனுஷன், அள்ளி கொடுக்கிறவன் மனுஷன் அல்லது கிள்ளி கொடுக்கிறவன் மனுஷன், அமிக்கி குலுக்கி சரிந்து விழ கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் ஞானத்துல குறைவு. அப்ப உள்ளத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. வீட்டுக்காரர் மனைவி பற்றி குறை சொல்லலாம், மனைவி வீட்டுக்காரை பற்றி குறை சொல்லலாம், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி குறை சொல்லலாம், பிள்ளைகள் பெற்றோரை பற்றி குறை சொல்லலாம். அந்த குறைபாடுகளை விட ஞானத்துல குறை இருக்கிறதையா? இந்த பெற்றோருக்குள்ள இருக்கிற குறைகள், மனைவி கிட்ட இருக்கிற குறைகள், அல்லது பிள்ளைகள் கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் சரி செய்தலாம். ஞானத்தை குறைய எல்லாரும் என்ன பண்ண முடியாது, சரி செய்யவே முடியாது. அப்போ இந்த ஞானத்துல குறைவுள்ள மனிதனை கர்த்தர் சொல்றாரு, சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர். அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் குறைவா இருக்கா, படிப்பு அறிவு இல்லாம இருக்கா, கீழ்ப்படுதல் இல்லாம இருக்கா, அல்லது தெளிந்த புத்தி இல்லாம இருக்கிறதா, கர்த்தர் சொல்றாரு, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரையா நானு இந்த ஆண்டு நிறைவானவராய் உங்களுடைய புதிய ஆண்டுக்குள்ள நான் நடத்த போகிறேன், நிறைவானவரால் நான் புதிய ஆண்டுக்குள்ள நடத்த போகிறேன். யாரெல்லாம் குறையா இருக்கிறீங்களோ, ஞானத்துல, அறிவுல, கீழ்ப்படுதல, தெளிந்த எண்ணத்துல, தெளிந்த புத்தியில, நல்ல அறிவுல நீங்க குறைவு உள்ளவனா இருந்தா உன்னை என்ன பண்ண போறேன், நிறைவாக சம்பூர்ணமாக நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அறிவு, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன், அறிவுள்ள மனிதன் உண்டோ என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ 1 ராஜாக்கள் எழுதின புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் கூட நம்ம பார்க்கும்போது வாசிங்க. 1 ராஜாக்கள் 3, 5, 14. 5ஆம் வசனம் வாசிங்க. சாலமோனுக்கு கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? நான் போக்குவரத்து பிள்ளையா இருக்கிறேயா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், போக்குவரத்து சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, நல்ல பேச்சு திறமை இல்லை, நல்ல எனக்கு தெளிந்த புத்தி இல்லை. அதனால சாலமோன் கேட்கிறாரு, வாசிக்கலாம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு என்று தேவன் சொன்னார். அதற்கு
அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியையும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். போதும். அல்லேலூயா. என்ன வசனம் பச்சுங்க? 11 வசனம் வாசிங்க. 14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்குது என்னவா? 7ஆம் வசனம் கீழ்ப்பகுதி, நானுவோ என்றால் போக்குவரத்தும் அறியாத சின்ன பிள்ளையாய் இருக்கிறேன். 7வது வசனத்துல கீழ்ப்பகுதி, நானோ என்றால் போக்குவரத்தும் அறியாத சின்ன பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தேவை? பணம் தேவையில்லை. பணம் தேவைதான். அப்போ அந்த தேவைக்கு என்ன இல்லை? பணத்தை விட அந்த பிள்ளைக்கு படிப்பை விட நல்ல செல்வாக்கை விட அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் என்ன வேணும்? ஞானம் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க பேசினா ஏதாவது பசங்க தப்பு பண்ணிட்டாலோ திட்டாலோ எல்லாரும் சொல்ல சின்ன பிள்ளைங்கன்னுவாங்க. அதே சின்ன பிள்ளைங்க ஏஜ் ஆயிட்டு பருவம் அடைந்து அந்த பிள்ளைங்க ஏஜ் அட்டன் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? வயசு பொண்ணு எப்படி பேசுற பாரு சொல்றாங்களா? வயசு பொண்ணு எப்படி பேசுற பாரு. அப்போ அதே பிள்ளைதான் நேற்று பேசிச்சு, இன்னைக்கு அந்த ஏஜ் வந்துச்சு. ஏஜுக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைன்னு சொன்னாங்க. ஏஜுக்கு வந்துட்ட பிறகு அந்த பிள்ளை இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு. அப்போ சாலமோன் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது, நான் போக்குவரத்து அறியாத சின்ன பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு தேவை பணம் இல்லை, எனக்கு தேவை செல்வாக்கு இல்லை, எனக்கு தேவை எதுவுமே தேவையில்லைப்பா, எனக்கு ஞானம் தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன தேவை? எனக்கு ஞானம் தேவை. எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போ அவர் கேட்கிறாரு, அநேக ஜாதி ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு, அவங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு அல்லது அவங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானம் தேவை. உடனே அவர் உள்ளத்துல ஒரு குறை இருந்தது, ஞானம் தேவைன்றதான ஒரு குறை இருந்தது. கர்த்தர் உடனே அந்த சாலமோனுக்கு ஞானம் குறை என்றதான காரியத்தை நிறைவாக்கி ஞானத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிரதிபலனா என்ன நடந்து தெரியுமா? ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஒரே குழந்தைய என் குழந்தை உன் குழந்தைன்ற பிரச்சனை வருது. என் குழந்தை நான் தான் பெத்த அந்த குழந்தைன்னு சொல்றா, முன்னோர்த்தி சொல்ற நான் தான் அந்த குழந்தை பெத்தன்றா. என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணாரு, என்ன தீர்வு கொண்டு கொடுத்தாரு என்பதையும் பார்க்கணும். அந்த தீர்வுக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஜனமே, நமக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். குடும்பத்தை சரியா நடத்துவதற்கு ஞானத்துக்கு தேவை. அல்லது குடும்பத்துல மனைவி நம்ம கிட்ட நல்ல அன்பா இருப்பதற்கு, கணவன் மனைவி கிட்ட அன்பா இருப்பதற்கு, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல அன்பா இருப்பதற்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை குறைகளை கர்த்தர் நிறைவாக்குகிற கர்த்தர் நிறைவானவரா உன் வீட்டுக்கு வருவாரானால் அந்த ஞானம் சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுக்கிறாரு. உன் ஆண்டவர் மகிமையிலே தேவன் நிறைவாக்கி, மகிமையிலே கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்கி சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் சொன்னேன், இல்லத்தில் இருக்கிற குறை அப்ப குறையவே கர்த்தர் நிறைவாக்குகிறார். உள்ளத்தில் இருக்கிற குறை, சாலமோனுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு குறை இருக்கிறது, ஞானம் இல்லையே. என் தகப்பனுடைய சாணத்துல என்ன ராஜாவாய் என்னை அபிஷேகம் பண்ணிக்கல, தகப்பனுடைய சாணத்துல நான் ராஜாவாய் இருந்த அநேக ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டுமே, நான் போக்குவரத்து பிள்ளையா இருக்கிறேன் என்று ஒரு உள்ளத்துல ஒரு குறை இருந்தாலும் அந்த குறையை கர்த்தர் சரிப்படுத்தி அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? சாலமோன் கிட்ட நியாயம் கேட்டு வந்தார்களாம். அவர்கிட்ட நியாயத்தை கரெக்டா என்ன பண்ணாரா? வெட்டோண்டு துண்டோண்டுன்னு சொல்லி கடினமான தீர்ப்புகளை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அநேகருக்கு நியாயம் விசாரிக்க அவரை பயன்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் உள்ளத்தில் இருக்கிற குறை, வாழ்க்கையில என்ன குறை இருக்குதா? ஐயா குறையா இருக்கிற வியாதின்றதான குறை இருக்குது, பிரச்சனைன்றதான குறை இருக்குது, நல்ல வேலை கிடையிலையேன்றதான குறை இருக்கிறது, நல்ல ஐயா கடன் மாறலையேன்றதான குறை இருக்கிறது இருக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 13:10 நம்ம வாசித்தது போல நிறைவானவர் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரையா உள்ளத்தில் இருக்கிற குறைகளை மாற்றுவதற்கு.
அல்லேலூயா. கடைசியா நம்ம பார்த்தோம், கடைசியா பார்த்துட்டு முடிக்கலாம். கடைசியா மூன்றாவது என்ன சொன்னேன்? ஊழியத்தில் உள்ள குறைகளை நிறைவாக்குகிறவர். சொல்லுங்க, ஊழியத்தில் உள்ள குறைகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். இந்த ஆண்டு முழுவதும் முடித்து 2024க்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஊழியத்தில் உள்ளதான குறைகளை நான் நிறைவாக்குவேன். வாசிக்கல உபாகம் எழுதின புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமும் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது. வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம், உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய், இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. எந்த வழியா நடந்து வந்தாங்கன்னா வனாந்தர வழி. வனாந்தரம் என்ன? ஒன்றுமே இல்லை. இந்த வருஷத்துல நல்ல வேலை இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க இந்த வருஷத்துல நிறைய நாள் கஷ்டப்பட்டு இருக்கலாம். இந்த வருடம் முழுவதும் பல கஷ்டத்துல, பல மாதங்கள், பல நாட்கள், பல வாரங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். அது சொல்றாரு, நீ உன்னை வனாந்தர வழியா 23 நீ கடந்து வந்தாலும், இந்த 2023 வனாந்தரத்தின் வழியா நீ கடந்து வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றதுமா, நான் ஒன்று உனக்கு குறைப்படலையே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கொரோனா அந்த நேரத்துல என் மனசுல அப்படி தோணுச்சு, ஐயோ ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையே, ஒரு ரவுண்டு வரணும் பைக் எடுத்துக்கின்னு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஏதாவது பிளான் பண்ணுவோம், ஒரு 5 கிலோ 10 கிலோ ஆசையாவது ஏதாவது கொடுக்கலாம், ஜனங்களுக்கே கொடுக்கலாம், கூட நம்ம விசுவாசிக்காத கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ரவுண்டு வரலான்னு பைக் எடுத்துனேன். ரவுண்டு வரலான்னு வந்தா ஐயா ஏரிய குட்டிகளை குழந்தைங்களை மொத்தம் ஏர்சி இருந்தாது மீனாகுது வீட்டுக்குள்ள. ஜனங்கள் வரால் மீன்ன்றான், கெளுத்தி மீன்ன்றான், கண்ட மீன்ன்றான், என்னையே சாப்பிடுறான். நான் நினச்சின்னு வரேன் 5 கிளாஸாவது கொடுக்கலாம். கொரோனாவில் ஜனங்க பாவம் கஷ்டப்படுது, ஐயோன்னு சொன்ன மொத்தம் ஏரிக்கல ஏசிட்டான். வேலை எங்கள் வேலைக்கு போகக்கூடாது, 1 கிலோமீட்டர் போனால் 104 சட்டம், ஒன்று தூக்கி போடுவாங்க ஜெயிலுக்குன்னு சொல்லும் போது எல்லாம் வீட்டிலே அடங்கலாம். வீட்டில் அடங்க முடியல எங்களால். நம்ம ஆளுங்க வீட்டில் உட்கார மாட்டாங்களே, வெளியே சுற்றி பழகிட்டோம். போயிட்டு நான் கேட்குறேன், நிறைய தண்ணி தருவேன் ஏசியில் 4 பேர் சேர்த்து கொண்டு ஊற்றிக்கலாம். அண்ணன் ஊற்றுறீங்க, அண்ணன் மீன் இருக்காது, அது 4 பேர் கொண்டு ஊற்றி சேர்ந்த மாட்டோம். அப்போ எல்லாம் ஏறி பிடிச்சி இந்த கொரோனா காலத்துல மீனா சாப்பிட்டாங்க. நம்ம ஜனங்களுக்கு கஷ்டமே இல்லை. அதுதான் போன் பண்ணி என்ன கேட்பாங்க, சென்னையில் இல்லை உள்ளதான பாஸ்டர் சிலர் கேட்பாங்க, எப்படி இருக்கிறாங்க அவங்க மக்கள், மீன் குழம்புல போயிருக்குறியா கொரோனா? கொரோனா எப்படி போயிருக்குது? மீன் குழம்புல போயிடுது. எல்லா வீட்டிலும் மீன் குழம்புலயே போயிடுச்சுன்னா பாஸ்டர் சொல்றீங்க மீனே இல்லையா, மீனை பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. எங்க ஜனம் போய் பிடிச்சா தராங்க, நான் என்ன பண்ண, அவங்களும் பிடிக்க சாப்பிட்றாங்க, எனக்கும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு குறை இல்லாம கொரோனாவில் கூட தேவன் நம்மளை நடத்தினாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? வேலைக்கே போக கூடாது, வீட்டில் தான் இருந்தோம். யாராவது சாப்பாடு கஷ்டப்பட்டோமா? யாராவது கஷ்டம்னு தெரிஞ்சுதா? இல்லையே. ஒரு குறை இல்லாம எந்த வழியா நடந்து வந்தோமா? வனாந்தரத்தின் வழியா. வனாந்தரம் என்ன? வெறுமை, கஷ்டம் நிறைந்தது, ஒண்ணுமே இல்லாதது. அங்க பயிர் வைக்க முடியாது, வனாந்தரத்துல பயிர் வைக்க முடியாது, நிலம் இல்லை, விவசாயம் கிடையாது, வேலை இல்லை. வனாந்தரத்தின் வழியாக நீ வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறையும் உனக்கு வைக்கல. ஆனா என்னவா, நான் உன்னோடு கூட இருந்தேன். கைத்தட்டல சொல்லுங்க. அல்லேலூயா. வனாந்தரத்தின் வழியாக நான் கடந்து வந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ வனாந்தரத்தின் வழியா தான் கடந்து வந்த, நான் உன்னோடு கூட இருந்தில்லையா? ஒரு குறையும் என்ன பண்ணலையா அவங்களுக்கு இல்லையே. அந்த வசனம் அழகா சொல்லுது, 40 வருஷம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். 40 வருஷம் இருந்தார், உனக்கு ஒரு குறையும் வரவில்லையே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு குறையும் உனக்கு வரலையே. குறைகள் வந்தது ஐயா, நிறைவானவர் அதை நிறைப்படுத்தி விட்டார். குறைகள் வந்தது, அதை என் ஆண்டவர் சரிப்படுத்தி விட்டார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தில் இருக்கிற குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குறார். நெகேமியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 21ஆம் வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கூட வேகமா வாசிக்கலாம். அதையும் இதே வார்த்தை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 9:21 வாசிங்க. இப்படி 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும்
குறைபடாமல் அவர்களை பராமரித்து வந்தீர். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை. போலியா வஸ்திரங்கள் பழசா போலையா. வனாந்தரத்தில் வந்தாலும், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும், ரொம்ப வேதனையில் இருந்தாலும், உபத்திரத்தில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும் வஸ்திரம்னாவில் பழசாவே இல்லை. காலைல ஒரு துணி மாத்தின ஒரு துணி, சாயந்தரம் ஒரு துணி மாத்தின்னு தான் இருக்கிறோம். ஆமாம் சொல்லுங்களேன். இல்லையா? ஒரு நாளைக்கு 3 துணி போடுறவங்களும் உண்டு, 2 துணி போடுறவங்களும் உண்டு, ஒரே துணி தீபாவளிக்கு கைக்கிறவங்களும் உண்டு. ஆனால் நம்ம அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு 3 துணி போடுறவங்களா இருக்கிறோம். ஆமாம் சொல்லுங்களேன். இல்லையா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய வஸ்திரம் வனாந்தர வழியாய் அவர் வந்தாலும் அவருடைய வஸ்திரம் பழசாய் போகவில்லை. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருடம் முழுவதும் நீ வனாந்தரத்தின் வழியாய் கடந்து வந்தாயா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறையும் உனக்கு வைக்கல. இன்னும் புதிய வருஷத்துக்குள்ள நீ கடந்து போகிற, இன்னும் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இன்னும் 2 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம், யோவான் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமே. வாசிக்க. கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது. யோவான் எழுதின புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீடருடனே கூட உட்கார்ந்தார். அப்போது யூதருடைய பண்டிகையாக பஸ்கா சமீபமாய் இருந்தது. 5வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பியும் நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இப்ப சொல்றாரு, ஏசாமி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எங்கப்பா இவங்க 3 பேர் வந்துட்டாங்க, திடீர்னு எங்க ஆர்டர் கொடுக்கலான்னு கேட்குறேன். என்ன பண்ணலாம்? எங்க ஆர்டர் கொடுக்கலாம்? அப்போ நம்ம ஒரு சொல்லுவோம், ஏன் கேட்குறாருன்னா, ஏசாமி நிறைய ஹோட்டலுக்கு போயிருக்காரு. இவன் நிறைய ஹோட்டலில் ருசி தெரியும். இந்த ஹோட்டலுக்கு பேர் சொல்லுவான், அந்த ஹோட்டலுக்கு பேர் சொல்லுவான், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருப்பான், அங்கே இங்கே கொள்ளலாம். அப்போ கேட்குற ஏசாமி, எங்கேப்பா ஆர்டர் பண்ணலாம், எங்கே கொள்ளலாம், எங்கே வாங்கலாம்? அப்போது சீடர்கள் பார்த்து சொல்கிறாங்க, என்னையா மலையில் இருக்கிறோம், வனாந்தரத்தில் இருக்கிறோம், நம்மளை சுற்றினா இல்லை, ஹோட்டலில் இல்லை, கடைகளில் இல்லை, எங்கேயா கொள்ள முடியும், எங்கேயா வாங்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 200 பணத்துக்கு வாங்கினா கூட நம்ம அதை போதாதையா? 200 பணத்துக்கு வாங்கினா கூட இந்த ஜனங்களுக்கு திருப்தியா கொடுக்க முடியாது, பத்தாதுன்னு சொல்றாங்க. அப்போ 1 கொரிந்தியர் 13:10 நம்ம வாசித்தோம், நிறைவானவர் அவர் வராரு, குறைவுகள் எல்லாம் சரிப்படுத்துவது. ஆனா நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பத்தாது, போதாது, ஒண்ணுமில்லை சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கரியை தந்தா உருவமும் எலும்பாக இருக்கும், எலும்பாக இருக்கும். அரிசி சாப்பாடு செய்யறதா சொல்லுவாங்க, அது சோறே அவளை நெல் ஆயிடுச்சு. நிறைய பேர் பேசுறது நெகட்டிவாகவே பேசுவாங்க. சாப்பாடு சோறே ஆகலை. நீங்களாம் பார்க்கறது பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரியே தெரியல, புதுசாக நான் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோறே ஆகலைன்றாங்க. அப்படின்னா ஆச்சு, கோதுமை ஆச்சா, நெல் ஆச்சா, கேழ்வரகு ஆச்சா? இல்லை, சாப்பாடு தான். பாத்திரம் தரும் 40 பெரிய குண்டான விஷயம் அரிசி போட்டேன் தான் தரும். புரியுதா? இல்லை, நம்ம பேசுகிற பேச்சு நெகட்டிவாக ஆழாக்கரிசி எவ்வளோ போட்டு அந்த ஆழாக்கரிசிக்கு அந்த சாப்பாடு தான் ஆகும். 1 கிலோ அரிசி போட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஆகும். 25 கிலோ அரிசி சாப்பாடு நீ ஆழாக்கரிசி போட்டு இருக்கோம், நீ போடுறது ஆழாக்கரிசி. அப்போதான் இங்க சொல்றாங்க, ஐயா 200 பணத்துக்கு வாங்கினோட பத்தாது. யார் தெரியுமா? அவரு நிறைவுபடுத்துகிற ஆண்டவர். ஐயா அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைவுபடுத்துகிற ஆண்டவர், குறைவெல்லாம் சரிப்படுத்துகிற ஆண்டவர். வருமானம் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வருது, 10,000 ரூபாய் சின்ன பண்ண முடியும். 7 நாள் சீட்டு கட்டுற, வார சீட்டு, பிள்ளைகளுக்கு சீட்டுக்கு ஃபீஸ் கட்டணும், உன் பைக்கு பெட்ரோல் போடணும், என்ன பண்ண முடியும்? 10,000 ஒரு ரவுண்டுக்கு வர மாட்டேங்குது. 10ஆம் தேதி தாண்ட மாட்டேங்குது. 1ஆம் தேதி வாங்கின சம்பளம் 7ஆம் தேதி வாங்கினா 11ஆம் தேதி வரையும் வர மாட்டேங்குதுன்றாங்க. 11ஆம் தேதி வரையுமே வர மாட்டேங்குது. அப்போ வீட்டில் இருக்கிற நாள் எப்படி கழிக்கிறது? அப்போ அந்த 10,000 மிச்சப்படுத்துகிறான்றது நம்ம ஆண்டவர். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அப்படி பேசிட்டே இருக்கிற நேரத்தில் பேதுரு வர்றாரு. பேதுரு வந்து சொல்றாரு அந்த வசனத்துல, ஐயா ஒரு பையனுக்கு அவங்க அம்மா பசி எடுத்தா சாப்பிட சொல்லி கொடுத்துருக்குறாங்க, 2 மீன் 5 அப்பம். நமக்கு கிடையாது, அந்த பையனுக்கு கொடுத்துருக்குறாங்க.
இப்ப பையன் எப்படின்னு திறந்துட்டான், அவன் சாப்பிடறதுக்கு திறந்தான், நான் டப்பு முடிவு வந்திருக்கிறேன், இதையாவது ஏதாவது பண்ணுங்க. உடனே அதை வாங்கி ஆண்டவர் ஆசை வச்சு கொடுக்குறாரு. மிச்சம் 12 கூடையா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம ஊழியத்துல எவ்வளோ குறைகள் இருக்கிறது, எவ்வளோ தேவைகள் இருக்கிறதுயா. வீட்டில் ஊழியத்தில் எல்லாவற்றிலும் நம்ம ஊழியத்தில் கர்த்தர் நம்மளை தேவைகளை கர்த்தர் சந்தித்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம தேவைகளை கர்த்தர் சந்தித்தாருங்க. நம்ம தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். நம்முடைய வருமானங்கள் குறைவுதான், கர்த்தர் நிறைவாக்கினார். வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் குறைகளை நிறைவாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை ஐயா இந்த வருடம் முடியும் போது இன்னும் என் குறை நீங்க சொல்றீங்க, இன்னும் என் குறைகளை நிறைவுபடுத்தலையா, இன்னும் என் குறைகளை நிறைவுபடுத்தாம தான் இருக்கிறீங்க என்று சொல்லி வேதனை பண்ணீங்களா? கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவச்சனமே, கர்த்தர் சொல்றாரு, குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவுபடுத்தி தான் புது வருஷத்துக்குள்ள நீ கடந்து போற. உன் இல்லத்தில் இருக்கிற குறையெல்லாம் கர்த்தர் மாற்றி, உன் உள்ளத்தில் இருக்கிற குறையெல்லாம் மாற்றி, ஊழியத்தில் இருக்கிற குறையெல்லாம் மாற்றி புது வருஷத்துக்குள்ள கடந்து போற. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஊழியத்தில் இருக்கிற எல்லா குறைகளை கர்த்தர் மாற்ற போறாரியா. என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, என்னென்னலாம் தேவைகள் இருக்கிறதோ எல்லாம் இயேசப்பா கிட்ட சொல்லு. இயேசப்பா உன் குறைகளை கர்த்தர் மாற்ற போகிறார், உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க. இல்லத்தில் இருக்கிற குறைய, உள்ளத்தில் இருக்கிற குறைய, ஊழியத்தில் இருக்கிற குறைய மனுஷனால நிறைவாக்க முடியாது, என் தேவனால் மட்டும்தான் நிறைவாக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய இந்த வருஷத்துல எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, வெளியே எங்க அதிகமா மீட்டிங்கோ எங்கேயுமே போகாத மகனே, ஊழியத்தை கவனி என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இதை தீர்க்க தரிசனமா ஜெபகுமார் ஐயா அண்ணாவரத்தில் மீட்டிங் வைக்கும்போது அங்க செய்தியே ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்ன தெரியுமா? ஐயா சுத்தின்னு வந்துட்டாரு. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயா சுத்தின்னு வந்துட்டாரு, எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வந்துட்டாரு, இனிமேல் அவர் ஊழியத்தை கவனிப்பாருன்ட்டு அவரும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போனாரு. எனக்கு அதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. எல்லா ஊழியத்தையும் கவனிச்சுட்டுப்பா, உன் வீட்டில் இருக்கிற ஊழியத்தை, உன் சபையை கவனின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆனா எனக்கு என்ன இல்லை, டப்பி இல்லை. டப்பில் வெளியே போனால் ஏதாவது காணிக்கைகள் வரும், என் தேவைகளை சந்திப்பதற்கு பல காரியங்களுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். வீட்டில் எங்கே சபையே கவனிக்கிறதுனால எனக்கு போதுமான வருமானங்கள் காணிக்கைகள் குறைந்து போனது. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ கஷ்டத்தில் கர்த்தரிடத்தில் பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னதுனால நான் சபையை கவனிக்கிறேன், ஆனால் என்ன இல்லை, என் பர்சனல் தேவை கூட சந்திப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, பணம் இல்லை, எனக்கு என்ன ஆண்டவரேன்னு சொல்லும் போது, நம்புங்க, நம்பாது போங்க, இந்த வருஷம் முடியும் போது இதுவரை எனக்கு எந்த குறையே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் 4 சிம்மு நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிம்மை யூஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 179 ரூபாய்க்கு கூட தான் அந்த சிம்மு நான் இருக்கும். இல்லை 7வது நாள் கூட பேசுவான் அந்த சிம்மில், 7வது நாள் பேசுவான், போயிடும் அந்த சிம்மு மாறினதுல. இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுப்பாங்க 4 சிம்மு கூட. அப்படி கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு சட்டம் போட்டுச்சு, மினிமாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதான் அது இருக்கும். இல்லை 7வது நாள் உள்ளார ஆள் பேசுவான், ஏன் நான் உனக்கு போட்ட உள்ளார ஆள் பேசுகிறான், உள்ளார என்ன பேசுறது, ரீசார்ஜ் பண்ண விட்டாரு. அப்போ 4 சிம்மு நான் யூஸ் பண்ணுறேன். 3 சிம்மு எல்லா வசனங்களையும் நான் வெளியிடுறேன். ஒரு சிம்மு பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், என் பையனுக்கு மட்டும் தான் தெரியும், இது பேர் யாருக்குமே தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் அந்த பர்சனல் நம்பரு 4 நம்பரை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ, நான் மினிமம் சார்ஜ் எவ்வளோ போகணும், நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ போகணும், அப்போ பர்சனலில் நான் வெளியே போயிட்டு வரணும்னா பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகும். கர்த்தர் இந்த 40 வருஷம் இல்லையா, இந்த வருடம் முழுவதும் ஒரு குறை இல்லாமல் தேவன் என்ன நடத்தினாரையா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு குறை இல்லாமல் தேவன் என்ன நடத்தினாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு குறை, ஒரு நாளும் குறைவில்லாமல், ஐயோ பணம் இல்லையேன்னு சொல்லி இல்லை, ஒரு நாளும் குறையில்லை. நேற்று கூட என் மனைவிட்டு 1000 ரூபாய் கடன் தான் வாங்கியிருக்கிறேன். கை பதிலாக கூட நான் கொடுக்குறேன். அது மாதிரி கடந்து போனாலும் ஒரு நாளும் குறை இல்லாமல் தேவன் நடத்தியிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் என்ன ஒரு நாளும் குறையே வைக்கல. கர்த்தர் நிறையவா எல்லா தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் நடத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ வார்த்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி நான் முடிக்க போகிறேன். சொல்லுங்க, என்ன குறை? என்னென்ன குறை? இல்லத்தில் இருக்கிற குறை. சொல்லுங்க, என்னென்ன குறை? இல்லத்தில் இருக்கிற குறைய கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நிறைவாக்க போறாரு. நம்பர் 1. நம்பர் 2, உள்ளத்தில் இருக்கிற குறை. அந்த உள்ளத்தில் இருக்கிற குறை சொல்லுவாங்க, ஐயக்கா நான் பேசுனா போய்து வழியேக்கா,
நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட மக்களை பார்த்து பேசவே பேசாது, பொழுது வடிவே வேண்டாம், நீருகே இருக்கு. நிறைய பேர் சொன்னா போதும், எடுத்துட்டா போதும், போகவே முடியாது, நம்ம போய் வரவே முடியாது. ஏன்னா பைக்லையோ கார்லையோ வரும்போது மடிக்கிடுவாங்க, ஏமா அவசரமா போறேன், நான் போயிட்டு வந்துடுறேன், வந்துட்டு எவ்வளோ நாளும் பேசணும். ஐயா 2 வார்த்தை 2 வார்த்தைக்கு நின்று 1 மணி நேரம் ஆமாம் சொல்லுங்களேன். அவ்வளோ குறை இருக்குதா இல்லையா? அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ குறைகள், அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அப்போ உள்ளத்தில் இருக்கிற குறைய உலகம் சரி செய்ய முடியாது, என் தேவன் அதை மாற்றுவார். 3வது ஊழியத்தில் இருக்கிற குறை. ஊழியத்தில் என்னென்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இந்த 3 விதமான குறைகள், இல்லத்தில் இருக்கிற குறை, ஊழியத்தில் இருக்கிற குறை, அடுத்தது உள்ளத்தில் இருக்கிற குறையை கர்த்தர் மாற்றணும்னா அவர் யாரா வரணும்? நம்ம வீட்டுக்கு நிறைவானவராய் வரணும். சொல்லுங்க, அவர் யாரா வரணும்? நிறைவானவராய் வரணும். நிறைவானவர் நம்ம வீட்டுக்கு வரணும். நாம் என்ன இருக்கணும்? சுத்திகரித்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம். அதுதான் வேதம் சொல்லுது, முடியும் வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவோம். அப்படி நம்ம என்ன ஞானசனம் எடுத்துட்டோம், ராபம் எடுத்துட்டோம், ஊழியராயிட்டோம், சபையில நம்ம பிடிக்கிறோம் இல்ல. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு ஏற்ற தகுதி உள்ளவனாய் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்காகதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இன்னும் அவருடைய வேலை வரும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த வார்த்தை நான் மீண்டும் ஒரு முறை பதிவிடுறேன். மரியாள் இயேசு கிட்ட சொல்லும் போது, அப்படியாம்மா அந்த உடனே போய் அதை சரி பண்றோம்னு சொல்லணும். ஏன்னா மகன் மரியாளுக்கு இயேசு மகனா இருக்கிறாரு. உடனே அப்படிமா சரிம்மா நம்ம உடனே சரி பண்றதுன்னு சொல்லணும். அப்பதான் கீழ்ப்படுறதுக்கு அர்த்தம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் என் வேலை வரல. அவன் சொல்லல, ஏன் இன்னும் வேலை வராம இருக்கு தெரியுமா? நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறோம், இன்னும் சுத்திகரிக்காம இருக்கிறோம், இன்னும் நம்முடைய கை பரிசுத்தம் ஆகல, கண் பரிசுத்தம் ஆகல, சிந்தனை பரிசுத்தம் ஆகல, கால் பரிசுத்தம் ஆகல, நம்முடைய உடம்பு சரீரம் முழுதும் பேச்சு உடையல் எல்லாவற்றையும் பரிசுத்தம் ஆகல. பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவில் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நான் முதல்ல சொன்னேன், என்ன இல்லை சபைக்குள்ள என்ன இல்லை பரிசுத்தம் இல்லை, சபைக்குள்ள ஒருமனம் இல்லை, சபைக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை, சபைக்குள்ள ஏற்ற கர்த்தருடைய சித்தம் நிறைவேறக்கூடிய ஜனங்களுக்குள்ள அறிவு இல்லை. அதனால கீழ்ப்படிங்க, பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, இப்ப என்ன சொல்லுங்க, ஒரு விஷயத்த சொல்லுங்க. இல்லத்தில் இருக்கிற குறை, உள்ளத்தில் இருக்கிற குறை, ஊழியத்தில் இருக்கிற குறைய நிறைவாக்குகிறவர் புதிய வருஷத்துல உங்களோடு கூட வருவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. புதிய வருஷத்துல யார் வர போறாரு? புதிய வருஷத்துல யாருக்காவது போன் பண்ணி விருந்தாளிகளை கூப்பிட்டுருப்பீங்க ஒரு சிப்ப வாழ்பாடுறதுக்காக. அவங்க வாழ்பாடு 500 செலவு பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கு கறி எல்லாம். அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வர போறாருங்க உங்க புதிய வருஷத்துல உங்க வீட்டுக்கு. புதிய வருஷத்துல உங்க வீட்டுக்கு இயேசப்பா வர போறாரு. ஏன் தெரியுமா? நிறைவாக்குவதற்கு, உங்களை நிறைவாக்குவதற்கு, உள்ளத்தில் இருக்கிற குறைகள்லாம் நிறைவாக்குவதற்கு, இல்லத்தில் இருக்கிற குறையெல்லாம் நிறைவாக்குவதற்கு, ஊழியத்தில் இருக்கிற குறையெல்லாம் நிறைவாக்குவதற்கு நம்ம இடத்துல ஆண்டவர் 24 நிறைவானவரா வரப்போகிறாரு. 40 வருஷம், இந்த 2023 வருஷம் முழுவதும் வனாந்தரத்தின் வழியாண்டி வந்தாலும் ஒரு நாளும் சோர்ந்து போகல. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு குறையா விடவே விடல. கர்த்தர் நடத்தினார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயம். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாகவே ஆண்டவரே எங்களை குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே எங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே கர்த்தர் எங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்ற போகிறீரே. ஆண்டவரே எங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்ற போகிறீங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படி சொந்தரிக்க போகிறோம். நீங்கள் நம்ம அப்படி யோசிங்க. ஆண்டவரே எங்கள் மைண்டில் என்னென்ன குறை இருக்குதெல்லாம் அதெல்லாம் அப்படியே நம்ம நினைவுக்குள்ளே கொண்டு வாங்க. ஆண்டவர் இந்த குறைகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் நிறைவாக மாற்றுங்கப்பா. ஆண்டவர் நீங்கள் இந்த குறைகளெல்லாம் நீங்கள் நிறைவாக மாற்றிட்டோம். ஆண்டவர் இந்த குறைகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக மாறப்போகிறது. நீங்கள் எல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ரீமாலா ஷெக்கே நேரா. ஓ மக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா, ஓ மக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவர் கர்த்தர் அன்னைக்கு ஆண்டவர் சொல்றீங்க, இன்னும் என்னோட வேலை இன்னும் வரலன்னு சொன்னீங்களப்பா.
சொல்லுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தர், இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் என் குறைய பற்றியே நான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு என் குறைய பற்றியே நாங்கள் பேசியிருந்துட்டோம். ஆண்டவர் நீங்கள் உங்களுடைய நேரத்துக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்காம நாங்கள் போயிட்டோம் ராஜா. ஆண்டவர் உங்களுடைய சமயத்துக்கு ஆண்டவரை சொந்த காரியத்தை செய்வதற்கு, அதை நடப்பிப்பதற்கு ஆண்டவர் ஏற்றதாய் நாங்கள் செய்ய மறந்து போனது ஆண்டவர் எங்களை மன்னிப்பீராக ராஜா, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவர் அநேக தருணங்கள் வந்துச்சு, அநேக தருணங்கள் எங்களுக்கு வந்ததப்பா. ஆண்டவர் நீர் எங்களை காரியத்தை நடப்பிப்பதற்கு, காரியத்தை நடப்பிப்பதற்கு அநேக முறை ஆண்டவரை சொந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் அது உமக்கு கொடுக்கிறது நாங்கள் தவறு விட்டோமே. ஆண்டவர் எங்களை தயவாய் எங்களை மன்னிச்சு மறுபடியுமாக ஆண்டவர் கர்த்தர் அந்த சமயத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் நீர் எதிர்பார்க்கிற அந்த நேரத்தை, நீர் எதிர்பார்க்கிற அந்த நேரத்தை, அந்த தருணத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வரட்டும், எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வரட்டும், எங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் வரட்டும் ராஜா. இனி எங்களை ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நாங்கள் இருக்கலாகாது சுவாமி. ஆசீர்வாதத்துக்கு தடையாக நாங்கள் இருக்கலாகாது ராஜா. இப்பொழுது எல்லாம் இருக்கிறதுல எழுந்து நின்று அந்த தேவனை பார்த்து நம்ம சொல்ல போறோம். என்னை முழுவதுமான கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை முழுவதுமான கருத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். இனி என் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் நான் இருக்க மாட்டேன்ப்பா. என் குறைவுக்கு தடையாய் நான் இருக்க மாட்டேன்ப்பா. கர்த்தர் அது என்னுடைய குறைகளுக்கு தடைகளாய் என்னுடைய காரியங்கள் என்னென்ன இருக்குமோ அதை கர்த்தர் மன்னிச்சு இன்னைக்கு என்னை புது மனுஷனையாய், புது மனுஷனாய் என்னை மாற்றுவீராக, என்னை சிருஷ்டிப்பீராக. ஏதும் இல்லை என்ற கவலை எனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நிறைவானவர் என் கூட இருக்கிறாரு, நிறைவானவர் என் கூட இருக்கிறார் என்பதை நிச்சயத்தோட, அந்த நம்பிக்கையோட கர்த்தர் நீங்க கடந்து சொல்லணும் ராஜா. எத்தனை பேருக்கு அதுக்குள்ள நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறது? ஆண்டவரே நீங்க என் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை, அந்த நிச்சயம் எனக்குள்ள இருக்குது ராஜா. நீ என் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவீங்க என்ற நம்பிக்கை நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த தேவனை பார்த்து சொல்லாமா? நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. இயேசுவை சொல்லுவோம்பா, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. சொல்லுவோம், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. எஸ் ஜீசஸ், உம்மையே நான் நம்பியிருக்கிறோம், உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் சொல்லுவோம். என்னாலும் எங்களை நீங்கள் நடத்துவீங்க ராஜா. உண்மையே நாங்கள் நம்பியிருக்கோம். எல்லா துதிக்கான உமக்கே சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்மோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர்